நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கட்டிட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரியைச் சேர்ந்த சங்கர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் விருதுநகரில் கட்டிட பணிக்காக சென்றுவிட்டு ரயிலில் சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ரயிலில் படியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு சேலம் ரயில்வே காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கொக்கோ சாகுபடி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராஜகிரி பகுதியில் வெப்பநிலை மாற்றத்தால் சாக்லேட், பூஸ்ட் ஆகிய பொருட்கள் தயாரிக்க பயன்படும் கொக்கோ சாகுபடி குறைந்த விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இதற்கு தோட்டக்கலை துறையினர் உரிய ஆலோசனைகளை வழங்கவும், கொக்கோ சாகுபடியை ஊக்குவிக்க மானிய விலையில் விதைகள் வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் புனித நீராடுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வார விடுமுறை மற்றும் சித்திரை மாத சர்வ அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் சிறிது தூரம் நடந்து சென்று கடலில் புனித நீராடினர். திடீரென ஏற்பட்ட இந்த நிகழ்வு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது.